கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த செய்திக்காக நீங்கள் கூடி வந்திருக்கிறதுக்காக உங்களை நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்று தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் ஜெபத்தோடு கூட தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, மீண்டுமாக நம்முடைய திருவசனங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. ஆவியானவர் கொண்டுகளை நிரப்பி நீர் பேசுகிற வார்த்தைகளை புரிந்து கொள்ள பரலோகத்தின் ஞானத்தை தரும்படியாய், அதை கேட்டுக்கொண்டு நேருடைய உள்ளங்களிலும் ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய், தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, சுவிசேஷமும் சபையும் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேதவசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஒரு விவசாயி, உருளைக்கிழங்கு பயிரிடக்கூடிய ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் அறுவடை செய்த உருளைக்கிழங்குகளில் பெரிய பெரிய உருளைக்கிழங்குகளை அவர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய உபயோகத்திற்காக வீட்டில் வைத்து கொண்டு சிறு சிறு உருளைக்கிழங்குகளை அவர் என்ன செய்தால் விதைப்பதற்காக அதை விதை உருளையாக வைத்திருந்தார். அதை கொண்டு சென்று தன்னுடைய நிலத்தில் மீண்டுமாக அதை விதைத்தார். அப்படி விதைக்கும் பொழுது அவர் அந்த அறுவடை நேரத்தில் அவருக்கு காத்திருந்த ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், அவர் எந்த சைஸுக்கு உருளையை விதைத்தாரோ அதே சைஸுக்கு தான் அவருக்கு அந்த உருளை மீண்டுமாக அறுவடைக்கு வந்தது. ஆச்சரியத்தில் மூழ்கினார். இது என்ன இப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கலாத்திய திருச்சபையில் அப்போஸ்தலனாகிய பவுல் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால் இங்கே சிறு உருளையை விதைக்கும் பொழுது அவர்கள் சிறு உருளை மாத்திரமே அவர்கள் அறுவடை செய்தார்கள். அதே போல் பெரிய பெரிய காரியங்களெல்லாம் நாம் வைத்துக்கொண்டு சிறு சிறு காரியங்களை மற்றவர்களுக்காக நாம் வைக்கும் பொழுது அது நிச்சயமாக நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்பதில் இந்த பாடங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. வேறு விதமாக சொன்னால், இந்த சிறிய உருளைக்கிழங்குகளை விதைப்பது தான் பொதுவாக காணப்படுகிறது. வாழ்க்கையின் பெரிய காரியங்களை நாமே வைத்துக்கொண்டு பெரிய பெரிய பாவங்களை மறைத்து கொண்டு சிறு சிறு பாவங்களை மாத்திரம் தேவனுடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்கிறோம். இந்த சிறு சிறு பாவங்களுக்கு மன்னிப்பை பெறுகிறோம். ஆனால் அந்த பெரிய பாவங்கள் நம்மோடு இருக்கின்றன, நாம் அதை தேவனிடத்தில் கொடுப்பதில்லை. நாம் அதில் அந்த தேவனிடத்திலிருந்து மன்னிப்பையும் பெறாமல் நாம் இருக்கிறோம். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் கடித்து பட்சிப்பதற்கு பதிலாக ஒருவர் நலனை ஒருவர் நாடும் விதத்தில் ஆவியானவர் வழிநடத்தி கொண்டிருப்பதை அறிந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் ஒரு இடமாக சபை இருக்க வேண்டும். அந்த சபையில் யாரும் பாகுபாடின்றி தேவனை மோசம் போக்காமல் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர்களாக திருச்சபை அங்கத்தினர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று பவுலார் விரும்புகிறார். கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பதை அறிந்து தாழ்மையோடும் பொறுமையோடும் உருக்கத்தோடும் பிறரை நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுலார் விரும்புகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பவுலார் எப்படியே சொல்கிறாரு, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்க யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். அப்படின்னால் பவுலார் சொல்லக்கூடிய காரியங்கள், கற்பனைகளை முழுமையாக கை கொள்ளுங்கள். அந்த கற்பனையின் சாராம்சம் அன்பு. அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஊழியம் முறுமுறுப்பில்லாமல் மற்றவர்களை உபசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நன்மையான காரியங்களை அந்த நன்மை தேவைப்படுவோருக்கு செலுத்த வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுலார் விரும்புகிறார். ஆண்டோடைய விருப்பமும் அதுதான். முதலாவது காரியம், விழுகிறவர்களை சீர்பொருத்துதல், அல்லது நீங்களும் சோதனையில் விழாமல் இருங்கள். மனிதர்கள் பூர்ணர்கள் அல்ல. அர்ப்பணிக்கப்பட்ட சில மனிதர்களும் தவறி விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே ஒரு விசுவாசி சீர்பொருந்த பண்ணப்பட வேண்டும். அதாவது பாவத்தில் விழுந்தானால் அவனை சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்று பவுலார் சொல்லுகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. ஒருத்தன் பாவத்தில் விழுந்துட்டான், அவனை இப்போ ஒரு திருச்சபை விசுவாசி, ஒரு நல்ல விசுவாசி என்று சொல்லும் பொழுது அந்த விசுவாசி போய் சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்றால், அவன் முதலாவது அந்த பாவத்தில் விழாதபடிக்கு தன்னை பாதுகாத்து கொண்டு சத்தியத்தில் உறுதியாக இருந்து அந்த மனிதனை சீர்பொருந்த பண்ண வேண்டும். ஏனென்றால் நீயும் போய் அந்த தவறை செய்யாதபடிக்கு உன்னை நீ காத்துக்கொள் என்ற எச்சரிப்பையும் பவுலார் கொடுக்கிறார்.
அகப்படுதல் என்றால் கண்டுபிடிக்கப்படுதல். அவன் செய்த குற்றத்தில் நீயும் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து நீ அறிந்த சத்தியத்தை அவனுக்கு சொல்லி அவனுடைய அந்த பாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி நீ கிறிஸ்தவண்டைக்கு கொண்டு வர வேண்டும், அல்ல திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டும். தவறு செய்யும் ஒரு நபர் இன்னொரு விசுவாசியிடம் அகப்படுவது என்பது ஒரு புறம். சாதகமான சூழ்நிலையில் அந்த காரியத்தை அவர் தவிர்த்திருக்கலாம், ஆனால் தவறான நடத்தை அவரை மேற்கொள்கிறது என்றது மறுபுறம். தவறு செய்யாமல் இருப்பேன், நான் அந்த தவறில் விழமாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு விசுவாசி பாவத்தில் விழுந்திருக்கிற ஒரு மனிதனை கொண்டு வருவதற்காக தைரியமாக பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு சென்று அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டி அந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாக்க முடியும் என்ற காரியங்களை சொல்லி அந்த பாவியை கிறிஸ்தவண்டைக்கு அல்லது திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டும். உதாரணமாக தாவீது பாவம் செய்தார். அந்த ஒரு பாவத்தை தவிர வேறு எந்த பாவத்தையும் செய்யவில்லை என்று வேதம் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை அந்த பாவம் செய்து அவர் என்ன செய்துவிட்டால் இது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அவர் அமைதியாக அப்படி இருந்து விட்டார். ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை என்ன செய்கிறார் என்றால் தாவீதினிடத்தில் அனுப்புகிறார். இந்த நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பும் பொழுது நாத்தான் சாதகமான அல்லது ஒரு சாதுரியமான ஒரு சிறு கதையை சொல்லுகிறார் தாவீதினுடைய அந்த குற்றத்தை வெளிப்படுத்துவதற்காக. அப்படின்னால் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ராஜாவே, ஒரு கிராமம் இருக்கிறது, அந்த கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பம் ஒரு பணக்கார குடும்பம் இருந்தது. அந்த பணக்கார குடும்பத்தில் நிறைய ஆடு மாடுகள் இருந்தது. ஏழை குடும்பத்தில் ஒரே ஒரு ஆடு. அந்த ஆடு தன் மேய்ப்பினை சுற்றி சுற்றி வந்து அவன் மடியிலே படுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த பணக்காரனுடைய குடும்பத்தில் ஒரு விருந்தாளி வந்தார். அந்த விருந்தாளிகளை கவனிப்பதற்காக அவர்களுக்கு சமைத்து போடுவதற்காக தன்னுடைய மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை எடுத்து அடித்து அவர்களுக்கு சமைத்து போட முடியாத மனமில்லாமல் அவன் ஒரே ஒரு ஆடு வைத்திருக்கக்கூடிய இந்த ஏழையினுடைய ஆட்டை கொண்டு வந்து அடித்து அதை அவர்களுக்கு முன்பாக விருந்து பண்ணினான் என்று சொல்லும் பொழுது ராஜா கோபம் வந்துருச்சு. அந்த மனிதன் சாகப்பட வேண்டும், ஒரு ஆட்டிற்கு பதிலாக 5 ஆடுகளை திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி கோபத்தோடு ஒரு ஆணை பிறப்பித்தார். நாத்தான் சொல்லுகிறார், ராஜாவே, அது யாரும் கிடையாது, அது நீதான் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் தாவீது தான் செய்த பாவத்தை உணர்கிறான். உணர்ந்து என்ன செய்கிறான் என்றால், கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய பாவத்தை தீர்க்கதரிசிக்கு முன்பாக அவன் ஒப்புக்கொண்டான். அப்போது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது, உன்னுடைய பாவங்கள் பரிகரிக்கப்பட்டது, ஆனாலும் உனக்கு பிறக்கிற அந்த குழந்தை, முதல் குழந்தை படைக்காது, மரித்துவிடும் என்று சொன்னார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ராஜாவையும் திருத்தினார். இந்த நாத்தானும் அந்த பாவத்தில் விழாதபடி வெளியே வந்தார். அதே போல தான் கலாத்திய திருச்சபையிலும் இருக்கக்கூடிய மக்கள் அந்த காலத்தில் மாத்திரமல்ல, இப்பொழுது இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையிலும் விழுந்து போன ஒரு பாவியை சீர்தூக்கி வருவதற்கு ஒரு நல்ல சத்தியத்தை அறிந்த ஒரு மனிதன் தேவைப்படுகிறான். அந்த மனிதன் அந்த பாவத்தில் விழாதபடி தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியவனாக இருக்கும் பொழுது மாத்திரமே என்ன செய்ய முடியும் என்றால் ஒருவனை சீர்பொருந்த பண்ண முடியுமே தவிர, மற்றபடி இவனும் பாவத்தில் விழுவானானால் அவன் தன்னையும் சீர்படுத்த முடியாமல், தான் சீர்படுத்த வேண்டும் என்று சென்றிருக்கிற அந்த நபரையும் சீர்படுத்தாமல் இருவரும் பாவத்தில் விழக்கூடியவர்களாக இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பவுலார் சொல்கிறார், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நான் சத்தியத்தை விட்டு வழி விலகி போகாதபடி என்னை நான் பார்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கை நான் தேவனுக்கு முன்பாக நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் விழாதபடிக்கு, அதாவது நான் சாத்தானுடைய சோதனையில் விழாதபடிக்கு நான் எச்சரிக்கையாக இருந்து சத்தியத்தில் நான் உறுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று பவுலார் எச்சரிக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, 2வது காரியம் பாரம் சுமத்தல் கிறிஸ்துவில் பிரமாணமாக இருக்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பவுலார் இப்படியா சொல்லுகிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பாரம் ஒருவேளை அது நீண்ட தூரமாக சுமந்து செல்ல வேண்டிய அதிக பாரமான சுமையை சுட்டி காட்டலாம். அதே போல ஒரு கப்பலின் பாரத்தை சுட்டி காட்டலாம்.
ஒரு போர் வீரனுடைய முதுகில் இருக்கக்கூடிய பாரத்தை சுட்டி காட்டலாம், அல்லது ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பம், அந்த சிசுவை குறித்து சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் அது மாத்திரமல்ல, மற்ற காரியங்கள் என்ன இருக்கிறென்றால், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பாரங்கள் உண்டு. சோதனையில் விழுந்து ஒழுக்கத்தில் தவறுவதால் பாரமடையலாம். வியாதியோ, மனநோயோ, பிரச்சனையோ, வேலை இல்லாமையோ, பிசாசின் நெருக்குதலோ, வேறு ஏதோ பாரமாக இருக்கலாம். ஆனால் பாரமே இல்லாத கிறிஸ்தவர் ஒருவருமே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லாருக்கும் பாரங்கள் இருக்கிறது. யோவான் 13:34 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் அன்பாயிருந்தால் நான் உங்களில் அன்பாக இருந்தது போல ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதியதொரு கட்டளை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்றால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதென்றால் அன்புள்ளவர்களாக இருந்தால் மாத்திரமே அதை செய்ய முடியும். அன்பில்லாதவர்களாக இருந்தால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க நம்மால் இயலாது. இதனால் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் பிரமாணத்தின் சாராம்சம் அன்பு. அன்பு இருந்தால் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சிந்தனை நமக்குள்ளே வரும். நன்மைகள் செய்யும் பொழுது நாம் தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரமாணம் என்பது பொதுவான ஒரு நீதி. பிறருடைய பாரங்களை சுமப்பதால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், இயேசுவின் முன்மாதிரி பின்பற்றுவதை என்ன செய்கிறோம்? பிரமாணம் என்றும் வார்த்தை பேசுகிறது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். அதாவது அவர் நடந்த அடிச்சுவடியில் நாம் நடக்க வேண்டும் என்றால், அவர் என்ன செய்தாரோ அதை நாமும் செய்ய வேண்டும் என்று கலாத்திய திருச்சபைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுக்கும் பவுலார் எச்சரிக்கை விடுக்கிறார். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற என்பது அன்பினால் மோசேயின் மூலமாக தேவன் அந்த சீனாய் மலையிலே தன்னுடைய சொந்த கைவிரலால் எழுதி கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும், தேவனிடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு நபரும் சக மனிதரிடத்தில் அவருடைய பாரங்களை சுமந்து தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிறர் தங்கள் பாவங்களை சுமப்பதற்கு நாம் உதவ செய்கிறோம். நம் பாரத்தை சுமப்பதற்கு பிறர் என்ன செய்கிறார் என்றால் உதவுவதை நாம் அனுமதிப்பதில்லை. நம்முடைய பாரத்தை நாமளே சுமந்துகிறோம். மற்றவர்கள் பாவத்தை சுமப்பதற்கு நாம் உதவி செய்கிறோம். அப்படின்றால் முதலாவது நம்முடைய பாவ பாரத்தை கிறிஸ்துவின் மேல் வைத்து விட்டு, ஏனென்றால் அவர் நம்முடைய பாவத்தை சுமப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். உன்னுடைய பாவ பாரத்தை என்மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். ஆனால் என்னுடைய பாவ பாரத்தை நானே சுமந்து கொள்ளுகிறேன், இது உமக்கு வேண்டாம், நீர் இதிலே என்ன செய்ய வேண்டாம், பங்குபாதாரியாக இருக்க வேண்டாம், ஏனென்றால் உமக்கு கஷ்டம் வேண்டாம், நான் செய்த பாவத்தை நானே சுமந்து கொள்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பாவபாரத்தை நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் பலவீனங்களும் தேவைகளும் உண்டென நாம் ஒத்துக்கொள்ள மறுப்பது பெருமை பாராட்டுதல். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்றால் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பிறர் பாரங்களை சுமக்கும்போது தேவனுடைய ஆறுதல் வெளிப்படுகிறது. ஒருவேளை ஜெப தேவைகளாக இருக்கலாம், ஒருவேளை பலவீனமாக யாராவது இருக்கலாம். அவருடைய பாரங்களை சுமைப்பதற்காக நாம் செல்லும் பொழுது அவர்களோடு சற்று நேரம் உட்கார்ந்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆறுதலாக அவர்களுக்கு இருக்கும். எனக்காக ஒருவர் வருகிறார், எனக்காக ஒருவர் வந்து என்னை விசாரிக்கிறார், எனக்காக ஒருவர் வந்து இந்த காரியங்களை செய்கிறார், வேதத்தை வாசிக்கிறார், கிறிஸ்துவின் அன்பை எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்ற ஒரு ஆறுதலோடு அவர்கள் அந்த பலவீனத்திலிருந்து சீக்கிரத்தில் மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ரோமர் 15:1 ரோமர் 15:1 அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஆகவே பலவீனர்களுக்காக பலமுள்ளவர்கள் வாழ வேண்டும். காரணம், அதற்காக தான் நம்மை பலமுள்ளவர்களாக தேவன் ஆக்கி பாவ அடிமை தினத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய ஊழியங்களை செய்து பலவீனர்களை தாங்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். மத்தேயு 7:12 மீண்டுமாக அந்த பொற்சட்டத்தை நினைவுபடுத்துகிறார்.
ஆகையால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். என்றால் ஒருவர் எனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ அந்த உதவி நான் அவர்களுக்கு செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பத்தில் கொடுப்பார். அதில் நியாயப்பிரமாணம் அடங்கியிருக்குது. நான் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளக்கூடியவனாக இருப்பேன், வேதாகம் முழுவதையும் அனுசரிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறேன். இந்த வேதாகம் முழுமைக்கும் ஒரு அர்த்தமுடைய ஒரு வசனம் இந்த பொற்சட்டம், மத்திய 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். 3வது காரியம், விதைப்பும் அறுப்பும். நீங்கள் வீட்டில் இருந்து கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5 முதல் கடைசி வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. ஆண்டவர் பவுலார் மூலமாக கலாத்திய திருச்சபை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை அல்லது எச்சரிக்கை. அதில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கலாத்தியருக்கு பவுலார் எச்சரிப்பை கொடுக்கிறார். அப்படி என்றால் நான் நல்ல காரியங்களை விதைக்கும் பொழுது நல்ல காரியங்களை அறுப்பேன், நான் தீய காரியங்களை விதைக்கும் பொழுது தீய காரியங்களை அறுப்பேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதைத்தான் இங்கே பவுலார் திட்டவட்டமாக எச்சரிக்கிறார். பரியாசம் என்ற ஒரு வார்த்தைக்கு பொருள் அவமதிக்கும்படி ஒருவரை வெறுப்புடன் நடத்துவது. அப்படின்றால் மற்றவர்கள் நாம் அவமதித்து அவர்களை வெறுப்போடு நடத்தினோமானால் அதே நிலைமை நமக்கு வரும்பொழுது நம்மையும் அதே போலதான் நடத்துவார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தீர்க்கதரிசிகளை புறக்கணிப்பதை இந்த வார்த்தை சுட்டி காட்டுகிறது. ஆதி காலத்திலிருந்து இதுவரைக்கும் எத்தனை தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் அவமதித்திருக்கிறார்கள், கொலை செய்திருக்கிறார்கள், மரணத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள், எத்தனை பேர் துப்பி ஏளனம் பண்ணியிருக்கிறார்கள், எத்தனை தீர்க்கதரிசிகளை திருச்சபையிலிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மக்கள் கலாத்திய திருச்சபையிலும் இருந்திருக்கிறார்கள், இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வசனத்தை மிகவும் எச்சரிப்போடு பவுலார் கூறுகிறார். மனிதர் ஒருவேளை தேவனை புறக்கணிக்கலாம், கற்பனைகளை அவமதிக்கலாம், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. கடைசியில் அவரே நியாயம் தீர்ப்பார். தங்கள் செயல்களுக்கு ஏற்ற பலனை அவர்கள் அடைந்தே தீர வேண்டும். அப்படி என்றால் நான் எதை விதைத்திருக்கிறேனோ அந்த காரியத்தை நான் அறுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனைக்கு நான் உட்படக்கூடியவனாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் ஒருவேளை எனக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, எனக்கு அல்லது உதவி தேவைப்படுபவர்களாக இருந்தாலும் சரி, அது யாரானாலும் சரி, உடன் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவனை நான் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்துகிறேனோ அந்த அளவுக்கு என்னை மற்றவர்கள் கீழ்த்தரமாக நடத்துவதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த பூமியில் பாவத்தால் ஏற்படும் விளைவுகளிலிருந்து ஆண்டவர் எப்போதும் விடுவிப்பதில்லை. ஆனால் நாம் தவறான தீர்மானங்களால் நம் மனதில் நம்முடைய மனமறிய வேண்டியதில்லை. தேவன் நம் பாவங்களை மன்னிக்க தம்முடைய பிள்ளைகளாக அவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அது நிமித்தம் மிகுந்த மகிழ்ச்சி அடையலாம். பரலோக அறுவடை கொடுக்கும் காரியங்களில் நம்முடைய முதலீடு செய்ய நமக்குள்ள தருணங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறபடி கிறிஸ்தவர்களுக்கு 2 கடமைகள் உண்டு. ஒன்று எல்லாருக்கும் நன்மை செய்தல், 2 விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். விசேஷமா என்று சொல்லும்போது நம்முடைய திருச்சபையிலும் நமக்குள்ள மக்கள் இருப்பார்கள், ஏழை எளிய மக்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை அது பொருளாதார உதவி என்பது ஒருவேளை நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், நம்மிடத்தில் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் உள்ளதிலிருந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் எதுவாக இருந்தாலும் அதை செய்வதற்கு நாம் முற்பட்டோமானால் நிச்சயமாகவே அதை நாம் தேவனுக்கு செய்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்மை செய்தல் அல்லது எங்கும் உள்ள எல்லா மனிதருக்கும் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு அவர்கள் மிகவும் வெளியேறப்பட்டவர்கள். யாராக இருந்தாலும் உதவி தேவைப்படுவர்களுக்கு உதவி செய்வது தேவனுடைய பிள்ளைகளின் கடமையாக இருக்கிறது என்பதை பவுலார் எச்சரிக்கிறார். மனிதன் தன்னை உயர்த்தும் போது அக்கிரமத்தை அறுக்கிறான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஆவியானவர் ஏற்படுத்தும் தாக்கம் அவனில் குறைந்து கொண்டே வருகிறது. அப்படினால் இங்கே
தன்னை உயர்த்தும் போது சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறான், ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. ஆகவே ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கம் அவனில் குறைந்து கொண்டே வரும். தேவ எச்சரிப்புக்கு செவி கொடுப்பது குறைகிறது, தேவனுக்கு பயப்படுவது குறைகிறது. அவன் மாம்சத்திற்கு ஏற்றபடி விதைப்பதால் தீமையை அறுக்கிறான். அதாவது ஆவியானவர் அவனுக்குள் கிரியை செய்ய முடியாதபடிக்கு மாம்ச கிரியைகள் அவனுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிறபடினால் ஆவியானவர் அவனுக்கு வெளியே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவனில் எந்த கிரியையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆவியானவர் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆகவே அவன் எதை விதைக்கிறானோ அதையே அறுக்கக்கூடிய காலம் இனி வருகிறதாய் இருக்கிறபடினால் அவன் என்ன செய்வென்றால் தேவனுடைய பரிசுத்தமான கற்பனைகளை அவன் பரியாசம் செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். அப்போது தேவனுடைய கற்பனைகள் நாம் பரியாசம் பண்ணுகிறோம் என்றால் தேவனை நாம் பரியாசம் பண்ணுகிறோம். காரணம், தேவனுடைய கற்பனைகள் அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகின்றன. அப்படியானால் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த கற்பனைகள் நான் பரியாசம் செய்யும்போது நான் தேவனையே பரியாசம் பண்ணுகிறவனாக இருக்கிறேன். தேவனையே நான் பரியாசம் பண்ணுகிறவனாக இருக்கிறேன் என்றால் நான் மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறேனே தவிர ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஆவியானுடைய வழிநடத்துதலின்படி நான் செய்வதற்கு என்னை நான் இன்னும் அர்ப்பணிக்கவில்லையே. சத்தியத்தை பகுத்தறியும் திறனை மனிதன் பெறும்படி போதுமான வெளிச்சமும் ஆதாரமும் தேவன் கொடுக்கிறார். ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. நீ இதைத்தான் செய்யணும், இந்த வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. இந்த வழி மரண வழி, இந்த வழி நித்திய ஜீவ வழி. எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ தேர்ந்தெடுக்கும் உரிமையை ஆண்டவர் தாம் படைத்த மக்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடியதில் தான் நம்முடைய தீர்மானம் அடங்கியிருக்கிறது. நாம் எந்த வழியில் போகிறோம், எதை அடைய போகிறோம் என்பது அதில் தான் இருக்காது. பாவத்தை நான் விரும்பி பாவ வழியில் நான் சென்றால் எனக்கு நித்திய மரணம், அல்லது நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நித்திய காரியங்கள் சத்தியத்தின் வழியில் நான் சென்று நான் சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடியனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை பரியாசம் பண்ண வேண்டாம், தேவனுடைய கற்பனைகளை பரியாசம் பண்ண வேண்டாம். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். ஆகவே இந்த எச்சரிப்புக்கு இணங்கி நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நல்ல செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவர் கொண்டு எங்களை நிரப்பி இதை கேட்டுக்கொண்ட நேருடைய உள்ளங்களிலும் இது கிரியை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்து பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த செய்தியை நீங்கள் கேட்பது மாத்திரமல்ல, மற்றவர்களை கேட்கும்படி செய்யுங்கள். யூடியூபின் வாயிலாக இந்த செய்தி உங்களுக்கு ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கேட்பது மாத்திரமல்ல, மற்றவர்களை கேட்க செய்யுங்கள். ஆண்டுடைய சத்தியத்தின்படி வாழ நாம் பழகிக்கொள்வோம். தேவனை பரியாசம் பண்ணாமல் இந்த உலகத்தில் வாழ்வோம். தேவனுடைய ராஜ்யத்தில் செய்வோம். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.